வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு நான் 2 ட்ரேட் எடுத்தேன். அதுவும் நாளைக்கு என்ன ட்ரேட் எடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து நான் சொல்லிடுறேன், நான் செபி ரெஜிஸ்டர் கிடையாது, ஆத்தரைஸ்டு அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோஸ் வந்து எல்லாம் எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும், அதுவும் சப்ளை அண்ட் டிமாண்ட் ட்ரேடிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத மட்டும் லேர்ன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நீங்கள் இதை டிபெண்ட் பண்ணி ட்ரேட் எடுக்க வேண்டாம், நீங்கள் உங்களோட ஓன் டிசிஷன் எடுக்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இன்றைக்கி வந்து நான் 2 ட்ரேட் எடுத்தேன். ஒன்று வந்து டாபர், இன்னொன்று வந்து க்ரோம்டன். டாபரில் என்ன ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டாபரில் வந்து இன்றைக்கி பை ட்ரேட் எடுத்தேன் இந்த இடத்துல. சரி, என்னென்னா சொல்லிடுறேன். இதுதான் ஜோன். ஆக்சுவலி இந்த ஜோனில் நான் எடுக்கணும் ட்ரேடு. இந்த இடத்துல வந்து ட்ரேடு எடுத்துருக்கணும், பட் என்னால் இந்த இடத்துல ட்ரேட் எடுக்க முடியல. ஸோ செகண்ட் ரீட்ரேஸ்மெண்ட்டில் வந்து எனக்கு இது இந்த இடத்துல எடுத்தேன், பட் இது ரிஸ்கி ட்ரேடு. பட் இந்த இடத்துல எடுத்த எனக்கு சிக்னல் கிடைச்சது ப்ரைஸ் ஆக்ஷனில். இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன். பட் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தா அது ஒரு நல்ல ட்ரேடாக இருந்திருக்கும். கரெக்ட். நம்ம எப்போ என்ன சொல்லுவோம் அப்படின்னா வந்து ப்ரைஸ் எப்போ ஜோன்ல இருந்து போயிட்டு ஃபர்ஸ்ட் டைம் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகுதோ அங்கே தான் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். பட் நான் என்னால் இதை நான் பார்க்கல. ஸோ செகண்ட் டைம் ரிஸ்க் எடுத்தேன் இந்த ட்ரேடு. இதுவும் டார்கெட் அச்சீவ் ஆச்சு எனக்கு. இது நீங்கள் பார்த்தா தெரியும் பாருங்கள், ஒரு ஜோன் இங்கே ட்ராப் பேஸ் ரேலி, இங்கே நான் ஒரு ஜோன் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஜோன் எப்போ வருதோ இதுதான் வந்து உங்களோட பை என்ட்ரி. இந்த பாயிண்ட் உங்களோட ஸ்டாப் லாஸ், இதுதான் உங்களோட ஸ்டாப் லாஸ் இந்த இடம். ஸோ இந்த ட்ரேட் வந்து எனக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது இன்ட்ராடேயில். ஓகே, இந்த ட்ரேட். அதுக்கப்புறம் வந்து எனக்கு க்ரோம்டனில் ஒரு ட்ரேட் எடுத்தேன். க்ரோம்டனில் வந்து 15 மினிட்ஸ் ஸ்டார்ட் பேஸ் பண்ணி செல் பண்ணியிருந்தேன். நிஃப்டி வந்து இன்னைக்கு நல்ல மூமெண்ட் இருந்தது, நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நல்லா இருந்தது, நல்ல ப்ராஃபிட் கொடுத்தது. பட் நான் இந்த இடத்துல நான் செல் பண்ணியிருந்தேன். எங்கே அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன். க்ரோம்டன் வந்து இந்த ஜோன் பேஸ் பண்ணி நான் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இந்த ஜோன், இந்த இடத்துல இது ஒரு ஜோன் ரேலி பேஸ் ட்ராப், இதுதான் எனக்கு ஜோன். இந்த ஜோன் வந்து உங்களுக்கு பிரேக் அவுட் ஆயிடுச்சு. நான் வந்து ட்ரேட் பண்ணியிருந்தேன். இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன். ஏன் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தேன் அப்படிங்கிறத வந்து சொல்கிறேன் நான். ஸ்டாப் லாஸ் வந்து நார்மலாக செட் அண்ட் ஃபர்கெட் என்ட்ரிக்கு வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கும். இந்த இடத்துல ட்ரேட் எடுத்திருந்தா என்ன ஆயிருக்கும், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும். இந்த இடத்துல நம்ம வழக்கமாக என்ன பண்ணுவோம், ரீட்ரேஸ்மெண்ட் இங்கேருந்து ப்ரைஸ் இங்கே வந்தது. ஸோ இதுதான் ஜோன் நமக்கு. திரும்ப இந்த ப்ரைஸ் இந்த இடத்துல போகும்போது வந்து நம்ம ட்ரேட் எடுப்போம், செல் பண்ணியிருப்போம், ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருக்கும், திரும்ப வந்தது. பட் நான் இந்த இடத்துல நான் வந்து செட் அண்ட் ஃபர்கெட் என்ட்ரி எடுக்கல. இந்த கேண்டில் ஸ்டிக்கில் நான் வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன். பார்த்துக்கோங்க, ஜோன் நான் கேன்சல் பண்ணிடுறேன். எடுத்து விட்டுடலாம். ஏன் நான் அது சரியாக தெரிய மாட்டேங்குது, அதனால தான் இப்போ வந்து எந்த இடத்துல ட்ரேட் எடுத்தேன் அப்படிங்கிறத நான் சொல்லுறேன். இதுதான் உங்களோட ஜோன். இந்த இடத்துல ஜோன் மார்க் பண்ணி வச்சுருந்தேன். இந்த கேண்டிலில் வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு, பட் நான் ட்ரேட் எடுக்கலை. இந்த இடத்துல எப்போ லோவர் ஹை வந்து ஃபார்ம் ஆச்சோ நான் வந்து ட்ரேடுக்கு ரெடி ஆகிட்டேன். அடுத்த வந்து இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்திருந்தேன் நான். ஓகே, இந்த ஜோனில் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் நான். இந்த ஜோனில் நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். இது ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த இடத்துல நீங்கள் பார்த்துருக்கலாம், இது வந்து ஒரு நல்ல பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடம். இப்போ இந்த 2 ட்ரேட் வந்து இன்றைக்கி நான் எடுத்திருந்தேன். ரெண்டுலேயுமே எனக்கு ப்ராஃபிட் கிடைச்சது. அடுத்து நாளைக்கு வந்து ஒரு 2 ஸ்டாக் வந்து நான் மார்க் பண்ணி வச்சுருக்கேன், பட் லெவல்ஸ் கிடைக்குதான்னு தெரியல. பட் ரெண்டுலேயுமே வந்து என்ன அப்படின்னா, நம்ம லெவல்ஸ் வந்து நீங்கள் மார்க் பண்ணுறதை விட அந்த இடத்துக்குள்ள எப்படி வந்து ப்ரைஸ் ரீச் ஆகுது, வேறு ப்ரைஸ் ஆக்ஷன் சிக்னல் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்கணும்.
அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து இங்கே ப்ரைஸ் வந்துச்சு நம்ம வந்து ட்ரேட் எடுத்துறோம் அப்படின்னு வந்து இல்லை, ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிரும். வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் இந்த இடத்துல வந்து நிற்கிதா, ஒரு பெரிய வீக் எதுவும் வருதா, இல்லை சின்னதாக டோஜி ஃபார்ம் ஆகுது, எங்கல்ஃபிங் ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ட்ரேட் எடுக்கணும். நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் வந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள், நீங்கள் இது பார்த்து ட்ரேட் பண்ண வேண்டாம். நாளைக்கு இந்த வீடியோஸை நான் கண்டினியூ பண்ணுறேன், இது எப்படி ஆயிருக்கு அப்படிங்கிறத வந்து நாளைக்கு பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துல இந்த இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் போயிருக்கு. இங்கேருந்து ப்ரைஸ் மேலே மூவ் ஆயிருக்கு. இங்கேருந்து மூவ் ஆயிருக்கு ப்ரைஸு, இப்படி மூவ் ஆயிருக்கு. இந்த இடத்துல ஒரு திரும்ப வருதான்னு தெரில. நாளைக்கு இந்த இடத்துல வந்தால் வந்து பை பண்ண. இது வந்து என்ன ஸ்டாக் அப்படின்னா அதானி போர்ட். 15 மினிட்ஸ் கேண்டில் ஸ்டிக் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 790 ரேஞ்சில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். 787 வந்து ஸ்டாப் லாஸாக இருக்கும். பட் இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸானா ஆமாம், இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸாக இருக்கும். குவான்டிட்டி நீங்கள் மேனேஜ் பண்ணி தான் ஆகணும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அது இந்த இடத்துல உங்களுக்கு என்ட்ரி கிடைக்கல, ப்ரைஸ் ஆக்ஷன் என்ட்ரி கிடைக்கல அப்படின்னா வந்து அடுத்த ஒரு ஜோன், நல்ல ஜோன் இங்கே இருக்குது. இந்த ஜோன் ரேலி பேஸ் ரேலி. ஸோ இந்த இடத்துல ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் சிக்னலுக்காக நீங்கள் வெயிட் பண்ணலாம். ஒரு டோஜி இல்லை ஒரு பெரிய வீக் ஹெட் கேண்டில், ஏதாவது நல்ல மொமெண்டம் கேண்டில், அதாவது ஒரு எங்கல்ஃபிங் கேண்டில், அந்த மாதிரி ஏதாவது ஒரு கேண்டில் கிடைக்குமா அப்படிங்கிறது இந்த இடத்துல நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாம். நாளைக்கு இந்த ரெண்டு லெவல்ஸுமே நம்ம செக் பண்ணலாம். இங்கே உங்களுக்கு ட்ரேட் கிடைக்குதா அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ அதானி போர்ட்டு ஜென்ரலாக வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துடலாம். அப் மூமெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ பை சைடு போகிறதே வந்து நல்லது. அப்படி ஒன்றும் இல்லை, செல் சைடு நல்ல ஜோன் கிடைச்சா செல்லும் எடுக்கலாம் நீங்கள். இப்போதைக்கு அந்த செல் ஜோன் இல்லை 15 மினிட்ஸில். ஸோ பார்க்கலாம். அதுக்கப்புறம் டாடா ஸ்டீல் நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். டாடா ஸ்டீலும் ரெண்டு நல்ல ஜோன்ஸ் இங்கே இருக்குது. ஒன்று வந்து ரெண்டுமே பை சைடு தான். இது இன்னொன்று வந்து இது. இந்த ரெண்டும் எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இது எப்படி மூவ் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இந்த ப்ரைஸ் இங்கே வருவதற்கான சான்சஸ் இருக்குது, இங்கேருந்து திரும்ப போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் இந்த இடத்துல நம்ம எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து இந்த ரெண்டு இடத்துலையும் எப்படி ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம். இங்கே வந்து ஒரு நல்ல கேண்டில் ஸ்டிக் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா மட்டும்தான் ட்ரேடு பண்ணணும். நீங்கள் வந்து புதுசாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு கேண்டில் ஸ்டிக் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பை பண்ணணும்னா இங்கே வந்து லோயர் லோ ஃபார்ம் ஆகும். இந்த லோயர் லோ ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த லோயர் லோ ஃபார்ம் ஆனால் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இங்கே வந்து நீங்கள் ஒரு இந்த ரேஞ்சில் ஒரு ட்ரேட் எடுக்கலாம். நீங்கள் ட்ரேட் எடுத்துகிட்டு அடுத்த ஜோன் எங்கே ஒரு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் ட்ரேட்லேருந்து வெளியில் வந்துடலாம். அப்படி இல்லைன்னா 1:2 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ வச்சுட்டு ட்ரேட்லேருந்து வெளியே வரலாம். இதுதான் இன்றைக்கி வந்து நம்ம பார்த்த 4 ஸ்டாக்ஸ். இதை வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாளைக்கு எப்படி ரியாக்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.